ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே கிளம்பி என் ஒய்ஃபோட பெரியம்மா பொண்ணு வெண்ணிலா கல்யாணத்துக்கு போனோம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனதும் பொண்ணு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க தாய்மாமா எல்லாரும் பொண்ணுக்கு மாலை விட்டாங்க. பொண்ணுக்கு மாலை விட்டு முடிஞ்சதும் மேலே தாளத்தோட மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, நம்ம தம்பி மகேஷ் தான். மாப்பிள்ளை வந்ததும் மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை கொண்டு வரத மாலையை பொண்ணு கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்புறம் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறதுனால நம்ம கோயிலுக்கு போனோம். எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறதுனால நாங்கள் கோயிலுக்கு நடந்து தான் போனோம். நம்ம கோயிலுக்கு போனதும் கோயிலில் இருக்கிற சாமிக்கெல்லாம் பூஜை கொடுத்தாங்க. வெளியே மேலே அடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு தெரியலங்க, இந்த மேலே சவுண்டை கேட்டாலே நம்ம காலெல்லாம் நம்மள அறியாமல் ஆட ஆரம்பிச்சிருது. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு குட்டி டான்ஸை போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனோம். நம்ம கோயிலுக்குள்ளே போனதும் பூசாரி அர்ச்சனை போட்டு கெட்டி மேலே சொல்ல மாப்பிள்ளையும் தாலி கட்டினார். தாலி கட்டி முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலை சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போனாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து மண்டபத்துக்கு போனோம். நம்ம மண்டபத்துக்கு போனதும் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு பந்தில் போய் உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த திருமண தம்பதிகள் நோய் நொடி இன்றி 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்திருங்க.